வணக்கம் தமிழ் சொந்தங்களே. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்றத்துல சட்டசபை கூடுச்சு. பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட் இது பண்ணும். அது ஆளுநர் உரையோட தொடங்குது. டே கொத்தூஸ், கொத்தடிமைகளா, ஆளுநரை எப்படி நடத்தணும், ஆளுநரை எப்படி மதிக்கணுன்றத எங்க தலைவர்கிட்ட வந்து கத்துக்கோங்களா. எங்க தலைவர்கிட்ட வந்து கத்துக்கோங்க. நீங்களும் தான் 5 வருஷத்துல அத்தனை கூட்டத்தொடர் நடத்துனீங்க. ஆளுநர் வந்து ஒரு நாள் நாச்சும் உங்க சண்டை செய்யாம அந்த ஆள் அனுப்பி வச்சிருக்கீங்களா? இப்ப அந்த அந்த ஆள் போகையிலாம் போடா பொன்முடி, அப்படி ஒரு மனுஷனை, ஒரு சக மனுஷனை, ஒரு பெரிய மரியாதை அந்த சபைக்கு அவர் தான் அன்னைக்கு அவர் தலைவர். அவரு எல்லாரையும் விட மதிக்க வேண்டிய ஒரு ஆளு. அவரை போடா, அவனே இவனே பொன்முடி, இப்பயும் அந்த காணொலி இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க. ஆர்.என். ரவி அப்படி கோச்சுட்டு போவாரு, போடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்குதான் இன்னைக்கு நீனு சீட்டு கூட கிடைக்காம நின்ன. எப்படி சீட்டு கூட கிடைக்காம நின்ன? வாய் கொழுப்பு. பொம்பளையால பத்தி பேசுறது, ஒரு பெரியவங்களை மதிக்கிறது எதுவுமே தெரியாது. ஒரு யாரை என்ன மதிக்கணும்ன்றது தெரியாது, எப்படி நடத்தணும்ன்றது தெரியாது. என்னைக்காச்சும் ஆர்.என். ரவியோட சண்டை போடாம ஒரு கூட்டத்தொடர் ஆளுநர் உள்ள வந்து உங்களோட சமரசமா ஒரு சமாதானமா அவர் வெளியே போய் பார்த்துருக்கோமா? இன்னைக்கு எங்க தலைவரை பாருங்க, எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும். அவங்க எழுதி கொடுத்ததை பூரா ஆளுநர் வாசித்தாரு. ஏன்னா அந்த தலைவர், அந்த ஆளுநர் உரையில அவங்க எழுதி கொடுத்தது பூரா உண்மை, கரெக்டா எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்க எழுதி கொடுக்கறது எப்படி? கலைஞர் அதை செய்தார், ஸ்டாலின் இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு புடுங்கி வச்சார், உதயநிதி தேனாரும் பாலாரும் ஓட வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க புகழையா தற்புகழ்ச்சியா எழுதி வச்சா எப்படி வாசிமா ஒரு மனுஷன்? ஒரு பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கும்ல. அவனும் பொய்யா நீங்க எழுதி கொடுத்தா அந்த பொய்ய பூரா அவனும் பேசுறான், அவன் வாய் புளுத்து போகாதா? அவருக்கு ஒரு அறிவு இதுன்னு இல்லையா? இவங்கள போய் புகழ சொல்றாங்களே, இது எப்படி நான் புகழ்வேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா இப்ப எங்க தலைவர் இருக்காரு, இந்த மாதிரி பழைய ஆட்சியில இன்னது செஞ்சிருக்காங்க, இவ்வளவு கடன்ல இருக்கு, இது அது என்னது போதை கலாச்சாரம் உடனே ஒழிய முடியல, அந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கு. 5 வருஷமா அதை பழக்கப்படுத்தி அடிக்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆளு வரைக்கும் போதை சர்வசாதாரணமா கிடைக்குது. ஊழல் ஊழல் ஊழல், தண்ணி சாதாரண ஒரு சின்ன இதுல இருந்து பெரியது வரைக்கும் ஊழல். இன்னைக்கு ஒரு இது வருதா, ஒரு கம்பெனி வருதா, எனக்கு முதல்ல எவ்வளவு கொடுப்ப என் மக்களுக்கு? சரிப்பா நீ வா, வந்து ஆரம்பி, என் மக்களுக்கு வேலை கொடு. அதெல்லாம் இல்ல. நீ வர்றையா, ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு கொடுப்ப, என் கமிஷனை ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் தான் உனக்கு அப்ரூவ்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கமிஷன், சர்வத்திலையும் கமிஷன் இப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. கடன் தொகை இவ்வளவு ஏத்திட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு உண்மை எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்க எப்படி சரி செய்வோம், நாங்க எப்படி ஆட்சி நடத்துவோம்? அவரே சொல்றாரு, ஆளுநரே சொல்றாரு, இதெல்லாம் அவங்க நிவர்த்தி பண்ணி இந்த இது என்ன சொல்றாங்க, ஊழல் எல்லாம் குறைச்சாலே அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரே சொல்றாரு. இந்த மாதிரி புறையோடி போயிருக்க ஊழலை குறைச்சாலே நாம சுபிச்சமா இருக்கலான்னு ஆளுநரே சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் நாம சுபிச்சமா இல்லாதது காரணம் யாரு? ஆட்சியாளர்கள் தான். சரியா ஆட்சி செய்யாம நம்ம காசை பூரா சுரண்டி 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 கொண்டு போய் அவங்க வச்சுக்கிறது. அவங்க வச்சுக்கிட்டு இந்த ஓட்டு போடையில மட்டும் இந்த 100 ரூபா, இந்த 1000 ரூபா ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களே சரி செஞ்சிருந்தா இந்நேரம் தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 முதல் மாநிலமா இருந்திருக்கும்.